ஜெயா டிவில ஒரு நியூஸ் ரீடரா தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணது மூலமா சின்ன திரையில அறிமுகமானவங்க தான் டிவி பிரசன்டர் அர்ச்சனா. கொஞ்ச நாள் கழிச்சு சன் டிவி பக்கம் போன இவங்க அங்க காமெடி டைம் இளமை புதுமை ஷோஸ ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்னால டெலிவிஷனை விட்டு விலகி அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் விஜய் டிவில ஜாயின் ஆகி சில ஷோஸ பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் டிவி புதிய தலைமுறைன்னு மாறி ஜி தமிழ்ல சில வருடங்கள் டிராவல் பண்ணாங்க. அது தொடர்ந்து 2020 பிக் பாஸ் சீசன் 4ல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா என்ட்ரி கொடுத்து பயங்கரமா டஃப் கொடுத்தாங்க. பட் இவங்க எவிக்ட் ஆனதும் வெளியில இவங்களுடைய பிஹேவியரை பத்தி ஆடியன்ஸ் ரொம்ப மோசமா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் பத்தி கவலைப்படாம திருப்பியும் விஜய் டிவி பக்கமே போய் பல ஷோஸ ஹோஸ்ட் பண்ண இவங்க இப்ப மறுபடியும் ஜி தமிழுக்கே வந்து நிறைய ஷோஸ ஒத்தாளா நின்னு பிரசன்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இதுக்கடையில சில படங்கள்லயும் சில டிவி சீரியல்கள்லயும் சில நிகழ்ச்சிகள்ல கண்டஸ்டன்டாவும் கெஸ்டாவும் கலந்துகிட்டு தன்னை ஒரு மல்டிபிள் டேலண்டரா வெளிப்படுத்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 2004ல இவங்களுக்கு வினித் முத்துகிருஷ்ணன்றவர் கூட மேரேஜ் ஆச்சு. இவர் வந்து இந்தியன் கடற்படையை சேர்ந்தவர்ன்றதுனால இவரால் தன்னுடைய மனைவி அர்ச்சனா கூடயும் மகள் ஜாரா கூடயும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதனாலேயே அர்ச்சனாவும் இவரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான மூமெண்ட்ஸ சோசியல் மீடியால நம்மளால எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இப்படி இருக்கிற நிலையில ரீசெண்டா யூடியூப் சேனல் ஒண்ணுல கணவரோட சண்டை போட்டு அர்ச்சனா தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அர்ச்சனாவோட மகள் ஜாராவை ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்க வைக்க அர்ச்சனா ஓகே பண்ணதாவும், இந்த ஒரு விஷயம் அர்ச்சனாவோட கணவர் வினித்துக்கு பிடிக்காததால வேண்டாம்னு சொன்னதாவும், பட் அர்ச்சனா இது என் பொண்ணுடைய கனவு, இதை நான் நிறைவேற்றியே தீருவேன், இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னதுனால ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதுன்னும், இத பத்தி திருப்பி பேசி பெரிய பிரச்சனை ஏற்பட்டதாவும், இதனால மன உளைச்சலுக்கு ஆளான அர்ச்சனா தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதாவும் அதுல சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து பலரும் ஷாக் ஆகியிருந்த நிலையில இதுக்கு அர்ச்சனாவே ரீசெண்டா ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதாவது அர்ச்சனா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இந்த வீடியோவோட நோட்டிபிகேஷன் ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி கீழே, டே ஃபர்ஸ்ட் நல்ல போட்டோ போடு, செகண்ட் புருஷன் கூட சண்டை போட்டு தற்கொலை வாய்ப்பே இல்ல, அவர்தான் நான் அடிப்பேன்னு சொல்லி பேக்ரவுண்ட்ல போங்கு போங்கு சாங்க பிளே பண்ணி விட்டுருக்காங்க. இது மூலமா இது எல்லாமே பொய்யான விஷயம்னு அர்ச்சனா இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவுல பரவுற ரூமர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.